الحمد لله نحمده ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا عباد الله اتقوا الله. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமான அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அளவில்லாத அருளும் மன்னிப்பும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த இஸ்லாமிய பேர் இயக்கம் கடந்த பல ஆண்டுகளாக மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, ஏகத்துவத்தை யாருக்காகவும் எதற்காகவும் சமரசம் இல்லாமல் இந்த தௌஹீது கொள்கையை சொல்லி வருவதை தாங்கள் எல்லாம் அறிவீர்கள். அப்படி இந்த தௌஹீதை சொல்லக்கூடிய ஒரு யுத்தியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சில அஜெண்டாக்களை கையில் எடுத்து, அதாவது குறிப்பிட்ட ஒரு மைய கருத்தை முன்னிறுத்தி அந்த கருத்துக்கு உரித்தான தகவல்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பேராவலின் காரணமாக ஒரு பிரச்சாரத்தினுடைய ஒரு அடிப்படையாக நாம் செய்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் பல்வேறு வகையான தலைப்புகளின் கீழ் இந்த ஏகத்துவ கொள்கையை நாம் சொல்லி வந்திருக்கின்றோம். பிதத் என்ற தலைப்பையும், அல் குர்ஆன் என்ற இந்த வேதத்தினுடைய செய்திகளையும், இறுதியாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏகத்துவ தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற செய்திகளையும் மக்களிடத்தில் நாம் கொண்டு சென்றோம். இப்பொழுது இந்த ஜனவரி மாதத்திலிருந்து வரக்கூடிய 2027 ஜனவரி மாதம் வரைக்கும், அதாவது இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து வரக்கூடிய ஜனவரி 2027 வரைக்கும் நம்முடைய ஜமாத்தினுடைய பிரச்சார மைய கருத்தாக அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பின் கீழ் மக்களிடத்தில் செய்திகளை கொண்டு சேர்க்கவிருக்கின்றோம். அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் மூலமாக மக்களிடத்தில் செய்திகளை சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாதத்துடைய தலைப்பாக அண்ணலாரின் ஆட்சி முறை என்ற செய்திகளை நாம் மக்களுக்கு சொல்வதற்காக பணிக்கப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சி முறையை உலகத்தில் உள்ள அனைத்து தலைவர்களும் பாராட்டத்தக்க, வியக்கத்தக்க ஒரு ஆட்சி முறையாக அமைந்திருப்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஒன்றுமில்லை, நீங்கள் எல்லோரும் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த செல்பேசியில் தமிழ்ல நீங்க டைப் செய்தீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் அவர்களுடைய ஆட்சி முறை என்று நீங்க போய் ஒரு டைப் பண்ணீங்கன்னு சொன்னா, அதில் வரக்கூடிய தகவல்கள் இருக்கிறது, மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் அதில் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பொதுவாக ஒரு ஆன்மீகத்தினுடைய தலைவர் அல்லது ஒரு மதத்தினுடைய இமாமாக மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டுகள் மதீனாவில் வெறும் 10 ஆண்டுகளில் ஆட்சி செய்கின்றார்கள். அந்த 10 ஆண்டுகளுடைய ஆட்சியினுடைய அந்த மாற்றம், அந்த மக்களிடத்தில் ஏற்பட்ட ஒரு மகத்தான ஒரு வாழ்க்கை நடைமுறை, பொருளாதார முன்னேற்றம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியில் பெண்களுக்கான உரிமை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியில் ஏற்ற தாழ்வுகள் இல்லாத சமநீதி என்றெல்லாம் பல்வேறு வகையான ஆட்சியினுடைய முறைகளை உலகமே இன்றைக்கு வியக்கத்தக்க விதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான அரசியல் தலைவராகவும் நமக்கு முன்மாதிரியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவர்களுடைய ஆட்சி முறையை நாம் எடுத்துக்கொண்டால் அதீத எளிமையினுடைய வெளிப்பாடை நாம் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியில் ஆடம்பரமோ அல்லது மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி சுக வாழ்க்கையை அனுபவித்த தலைவராக அவர்கள் இல்லை. எளிமை என்று சொன்னால் அதீத எளிமை, எளிமையிலேயே இன்னும் அதிகமாக சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையையும் நீதி என்பதை விட ஒரு தூய நீதியாக ஒரு ஆட்சி அவர்கள் செலுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியில் நீதி என்றால் அவ்வளவு அற்புதமான ஒரு நீதியை கடைபிடித்தார்கள். சமூக நீதியை கடைபிடித்தார்கள். முதல்ல நான் சொன்ன நீதி குற்றவியல். இந்த குற்றவியல் நீதி இருக்கிறதே, அதுல அவர்கள் நீதியை கடைபிடித்ததை போன்று யாரும் பிடிக்கவில்லை என்று சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சமூக நீதியை கடைபிடித்தார்கள். சமூகத்து மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள், பணக்காரன் ஏழை, கருப்பன் வெள்ளையன், அரபி அஜமி என்றெல்லாம் பல்வேறு வகையான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு சமூக நீதியை கடைபிடித்தார்கள். அதே போன்று சம தண்டனையை நிறைவேற்றினார்கள். செல்வந்தனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம், உயர் குலத்திற்கு ஒரு சட்டம், தாழ்ந்த குலத்திற்கு ஒரு சட்டம் என்று அன்றும் ஏன் இன்றைய காலத்திற்கும் இன்றைக்கு நடைமுறை இருக்கிறது. ஒரு சாதாரணமான அற்பமான ஒருத்தன் ஒரு கடையில ஒரு வாழைப்பழத்தை திருடிட்டு போயிட்டான்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான், பிடிச்சி ஒரு 6 மாசம் ஜெயில வைக்குது. பாக்குறமா இல்லையா? அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்ல கோடிக்கணக்கில் திருடக்கூடியவர்கள், ஆட்சி அதிகாரங்களை கையில் வைத்துக் கொண்டு மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுபவர்கள், கோடிக்கணக்கில் மக்களுடைய செல்வங்களை வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டம், அவர்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லை, எந்த சட்டமும் இல்லாமல் இன்றைக்கு நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல பாக்குறவங்க ஒரு சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவுடைய ஏகாதிபத்திய என்ன சொல்றதுங்க, ஒரு பக்குவம் இல்லாத, முதிர்ச்சி இல்லாத, தலைவனுடைய தகுதியும் அந்தஸ்தும் எதுவும் இல்லாத ட்ரம்ப் இருக்கான என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தேவை ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் தான். இன்னொருத்தனுடைய பொருளை நீ தேவைன்னு சொல்றவன் நீ ஒரு ஆட்சியாளனா? இன்னொரு நாட்டினுடைய வளம் உனக்கு தேவை என்று சொல்பவன் நீ ஒரு ஆட்சியாளனா? அடே, இன்னொரு வீட்டுல ஒரு அழகான பெண் இருக்குது, அந்த பெண் எனக்கு தேவைன்னு சொல்றவன் இவன் ஒரு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியுமா? எந்த ஒரு அடுத்தவனுடைய பொருளையும் ஆட்சி அதிகாரத்தில் தன் வசம் இருப்பதுதான் அவனுக்கு சொந்தமானது. அதுவும் அவனுக்கு நீதியோடு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது உலகம். ஆனா இவன் என்ன செய்யறாங்க, வெளிப்படையா சொன்னான், அதுதான் எங்களுடைய நோக்கம், அதுல போய் நாங்க கைய வைப்போம், அதை நாங்க கைப்பற்றுவோம், அது வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம் சொல்றாங்க. இந்த அளவுக்கு கொள்ளையடிப்பதை, பிறருடைய சொத்துக்களை அபகரிப்பதை நவநாகரிக உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலையில கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பொருளாதாரத்தையும் அவர்கள் என்ன செய்யலங்க, கையாடல் செய்யல. தனக்காக வேண்டி கையாடல் என்பதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையில் தனக்காக ஒரு தனி பங்களால வாழலங்க. இப்பேற்பட்ட ஒரு தலைவர் தெரியுங்களா? இன்னைக்கு சாதாரணமா ஒரு குடிசையில இருக்கிறாள், ஒரு அற்பமான ஒரு பதவிக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஏதோ ஒரு உலக பதவிக்கு வர்றான், அரசியல் பதவிக்கு. ஒரு 5 வருஷத்தினுடைய மாற்றம் எப்படி இருக்குங்க, கண் முன்னால பாக்குறோங்க. எத்தனையோ பேரை நம்ம பார்த்துட்டோம். சைக்கிள்ல போன ஆட்கள் எல்லாம், இருசக்கர வாகனத்தில் போன ஆட்கள் எல்லாம் 5 வருடங்களில் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி அல்லது ஒரு ஆட்சி அதிகாரத்தை கையில் வந்த மாத்திரத்தில் 5 வருடங்கள் என்ன மாற்றம் தெரியுமா? 1.5 கோடி ரூபாய் கார்ல போறாங்க கண்ணு முன்னாடி.
சைக்கிள்ல போன ஆளு, 2 சக்கர வாகனத்துல போன, என்ன செஞ்ச 5 வருஷம்? நீ என்ன ஏற்றுமதி தொழில் செஞ்ச? நீ என்ன ஒரு உழைத்து நீ சம்பாதித்த? உனக்கு என்ன பிசினஸ் இருந்துச்சு? ஒன்றும் இல்லை. அரசியல் இன்றைக்கு சம்பாதிக்கும் தளமாக இன்றைக்கு அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அதனுடைய சுக வாழ்க்கை, அதனுடைய சுகமான என்ன சொல்றதுங்க, ஒரு வாழ்வாதார செழிப்பு கோடிக்கணக்கில் இன்றைக்கு செலவழிக்கிறாங்களா இல்லையா? என்ன எதுக்கு செலவழிக்கிற நீனு? எதுக்காக வேண்டி நீங்க ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு பணம் இன்னைக்கு மக்களிடத்தில் போய்கிட்டு இருக்க? நிறுத்தி நிறுத்தி செக் பண்றது காவல்துறை எதுக்கு? காசு கொடுக்க கூடாது, பொருளா கொடுக்க கூடாது, மற்றதை கொடுக்க கூடாது. கோடி கணக்கில் செலவு செய்யறதுக்கு தயாரா இருக்க ஆட்கள். ஏன்டா தயார்? ஏன் கொடுக்கிற? காசை கொடுத்து ஏன் ஓட்டு வாங்குற? கோடி கணக்கில் செலவு செய்து ஏன் ஆட்சிக்கு நீ போற? ஒரே காரணம் தான், அங்க போனா செழிப்பா இருக்கலாம், வளமான வாழ்க்கை வாழலாம் என்ற சூழல் இருக்கக்கூடிய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி நேரத்தில் கூட, தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்தில் கூட ஒரு கடனாளியா, அதாவது தன்னுடைய பொருளை அடமானம் வைத்து தன்னிடத்தில் ஒன்றுமில்லாத நிலையில் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் மரணித்தார்களே, சுப்ஹானல்லாஹ். எதுவுமே இல்லைங்க, தனிப்பட்ட எந்த ஒரு வாழ்வையும் அனுபவிக்காத ஒரு அற்புதமான ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படி இந்த உலகத்தில் சம தண்டனையை நிறைவேற்றினார்கள் தெரியுங்களா? ஏற்ற தாழ்வுகள் இல்லாத சம தண்டனை. நான் ஏற்கனவே சொன்னேன், வலியவனுக்கு ஒரு சட்டம், எளியவனுக்கு ஒரு சட்டம், அதெல்லாம் கிடையாது. எவன் வந்து நின்றாலும் சரிதான், யாரு தப்பு செஞ்சாலும் சரிதான், சட்டம் சட்டம் தான் என்ற விதத்தில் சட்டத்தை நிறைவேற்றினார்கள், சம தண்டனை நிறைவேற்றினார்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். அதோடு மட்டுமல்ல, எந்த அளவிற்கு தண்டனை நிறைவேற்றுவதில் கடுமையாக இருந்தார்களோ, குற்றவியல் சட்டங்களில் தண்டனையை நிறைவேற்றுவதில் கடும் போக்கை கடைபிடித்தார்களோ இறைவனுடைய சட்டத்தை, அதே நபி அவர்கள் தனக்கு இழைத்த கொடுமைகள், தனக்கு மக்கள் இழைத்த இன்னல்களுக்கு பழி வாங்காத கருணை உள்ளவர்களாக இருந்தார்கள். திருடுனா கையை வெட்டணும், விபச்சாரம் இருந்தா தலையை வெட்டணும், இதெல்லாம் இறைவனுடைய சட்டம். ஆனா தனக்குண்டு மக்கள் செய்த அநியாயம் இருக்கிறதே, அதை கருணையோடு மன்னித்தார்கள். மக்கா வெற்றி பெற போகிறது, அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் மக்காவை வெற்றி கொள்ளுகின்றார்கள். எந்த சமூகம் தான் பிறந்த மண்ணிலிருந்து முகமது நபியை விரட்டி அடித்ததோ, எந்த இறை மறுப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய நபியை ஓட ஓட விரட்டினார்கள் அந்த மண்ணிலிருந்து, அந்த மண்ணை தன்னுடைய கைவசப்படுத்துகின்றார்கள் முகமது நபி அவர்கள். பட்ட உடனே மக்கள்லாம் துடிச்சு போய் நின்றுச்சு, எதிரிலாம் ஆடி போய் நின்றான். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று ஆடி போய் நிற்கக்கூடிய நேரத்தில் அழகான ஒரு தீர்ப்பை சொல்லி, அழகான ஒரு அரசியல் என்ன சொல்றதுங்க அறிக்கையை அவர்கள் வெளியிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், மன்னித்தார்கள். எல்லோரும் இந்த பூமியிலேயே இருங்கள் என்று சொன்னார்கள். யாரும் இந்த பூமியை விட்டு நீங்கள் போக வேண்டாம், இது நீங்கள் பிறந்த மண், உங்களுடைய பூமி, உங்களுடைய மக்கமா நகரம், உங்களுடைய தாய்மண், நீங்கள் இங்கே வாழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்களே. எவ்வளவு கருணை உள்ளவர்கள் தெரியுங்களா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தலைப்புகள் கீழ் நாம பேச ஆரம்பிச்சோம்னா பெரிய சப்ஜெக்டா போங்க. ஒரு சில செய்திகளை மட்டும் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் ஒரு மக்களோடு மக்களாக ஒரு வாழ்ந்த தலைவர்கள். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் ஒரு மக்களோடு மக்களாக வாழ்ந்தாங்க. ஒரு மக்களுக்கான தலைவனாக இல்லாமல் ஒரு மக்களுக்கான சேவகனாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், இதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கலாம், தேர்தலுக்கு வர ஒரு தலைவர் அடுத்த தேர்தலுக்கு தான் வருவார். ஒரு தேர்தலுக்கு மக்களை சந்திக்க பார்க்கலாம். இப்ப ஜெனு கிடக்குங்க, இது என்ன டைம், இது பேரு தேர்தல் திருவிழா. எங்க போனாலும் ஒரு வயசான பாட்டிமா இருக்கும், வயல்ல நின்று வேலை செய்யும். இவர் செருப்பெல்லாம் கழட்டி போட்டு வயல்ல இறங்கி அவர் தோல்ல கையை போட்டு, இது எங்க அம்மா தான் தெரியுங்களா, இந்த அம்மா எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, இது என் பெற்ற தாயை போன்றவள் என்றெல்லாம் அந்த அம்மாவை என்ன சொல்றதுங்க வான அளவுக்கு புகழ்ந்து, இன்னும் சொல்ல போனா சில பேர் காலில் எல்லாம் விழுவாங்க. ஒரு ஓட்டுக்காக வேண்டி காலில் எல்லாம், எங்கள் வீட்டு காலில் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து பெரிய பெரிய ஆளா இருப்பான். ஒரு சின்ன பிள்ளை நின்றா கூட உழுவ போவான். அங்கேயும் பழக்க தோஷத்துல 4 பேர் காலில் உண்டாலும் சின்ன பிள்ளை காலையும் உழுவ போவாங்க. எல்லாம் காலில் விழுந்து எப்படியாச்சும் ஒரு ஓட்டு கிடைக்காதா? ஓட்டே இல்லாத ஆள் காலில் எல்லாம் விழுவாங்க. ஏன் விழுவுற? என்ன காரணம்?
எப்படியாற்ற மக்களை மைக்கி உங்கள் வீட்டு பிள்ளை கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி, இந்த வாசனம்லாம் இப்ப கேட்கலாம் பாருங்க, இந்த ஒரு 10 நாள்ல கூப்பிட்டு குரலுக்கு ஓடோடி வருபவர் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் குடும்பத்தில் ஒருவன், உங்கள் தம்பி, உங்கள் அண்ணன், உங்கள் தந்தை, உங்களுடைய பேரன், உங்க பேத்தின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நிற்கும். எது வரைக்கும்? தேர்தல் ரிசல்ட் வரைக்கும். அதோட முடிஞ்சுன்னு வச்சுங்க, அடுத்து 5 வருஷம் கழிச்சு தான் மீண்டும் உங்கள் வீட்டு பிள்ளை நீங்க பார்க்கலாம். அதோட போறது தாங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஊர்ல என்ன பிரச்சனை, இந்த மக்கள் நம்மளுக்கு நம்பி ஓட்டு போட்டாங்க, தேவை என்ன, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு போயிடுவாங்க. இது நிதர்சன உண்மை, ஒரு சிலர்களை தவிர. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மக்களோடு மக்களாகவே தன் வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். எந்த அளவிற்கு சொன்னா, 5 நேர தொழுகையும் பள்ளிவாசல்ல வந்து மக்களோடு மக்களை தான் தொழுவாங்க. அவங்களுக்காக வேண்டி எந்த ஒரு தனி ஒரு வாழ்வையும் அவர்கள் அமைத்துக் கொள்ளவில்லை. அதுல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன் கான நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லியுஹாலிதுனா, அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அவர்கள் எப்படி நல்ல ஒரு பழக்கத்தை, ஒரு அழகானது ஒரு பண்பை வைத்துக் கொண்டார்கள் தெரியுமா? அல்லாஹ் யுஹாலிதுனா, எங்களோடு அவர்கள் நெருக்கம் காட்டுவார்கள், பழகுவார்கள். ஹத்தா யகூலு லி அஹி ஸகீர், எனக்கு ஒரு சின்ன தம்பி இருந்தான், எனக்கு ஒரு தம்பி இருந்தான், அவன் ரொம்ப சின்ன பிள்ளை. அவனை ஒரு தடவை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. பார்த்துட்டு யா அபா உமைர், ஏ அபு உமைரே, ரசூலுல்லாஹ் கேட்க, அந்த பிள்ளையை பார்த்து கேட்கிறாங்க, அபு உமைரே மா ஃபஅல நுகைர். அவங்க எப்போதும் அந்த பிள்ளை வந்து ஒரு கிளியை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாரு. அந்த ஹதீஸ்ல தான் தெரியுது, ஒரு கிளி ஒண்ணு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆளு. அந்த பையனை பார்த்து கேட்கிறாங்க, அபா உமைரே, எங்க உன்னுடைய பாடும் கிளி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னுடைய தம்பியை பார்த்து கேட்டாங்க என்ற செய்தி நாம புகாரில பார்த்தோம். இது ஒரு சம்பவமாக கடந்து போலாங்க. எந்த ஒரு கேமராவும் இல்லாத நாட்கள், ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு கேமராவோ பத்திரிகை இல்லாத காலத்தில், இன்னைக்கு பார்க்கலாம் எல்லா கேமராவும் நிக்க வச்சுக்கிட்டு ஒரு 2 பசங்களை கூப்பிட்டு, தம்பி நீங்க எப்படி, எல்லா கேமராலாம் செட் பண்ணி வச்சு கம்ப்ளீட்டா நிக்கும், எல்லா கேமராவும் நிக்கும், எல்லா ஊடகமும் நிக்கும். ஏதாச்சும் ஒரு டீ கடையில உடுமலைக்கு செல்லும் போது எங்கள் வேட்பாளர் டீ கடையில் டீ குடித்தாரு. அன்னைக்கு ஒரு நாள் தான் நீ டீ குடிப்ப, அதுக்கு பிறகு நீ குடிக்கிற டீயோட விலையே வேற. ஆஸ்திரியா நாட்டு டீ தான் குடிப்பாங்க. ஏதோ நாட்டினுடைய காலம் தான் நம்ம நாட்டு தலைவர் தான் சாப்பிடுறாங்க. போடுற ஆடை 20 லட்சமா, உண்மையா பொய்யா தெரியாது. ஆனா அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறு பிள்ளை என் தம்பியிடம் பேசினார்கள் என்று பதிவு செய்யறாங்க. என்ன அர்த்தம் தெரியுங்களா? அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் அவ்வளவு பிஸியான ஆள், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவு பிஸியாக இருந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு வகையான பொறுப்புகளை அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருந்தார். இறை செய்திகள் வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியையும் அது ஒரு மிக பெரும் இடியை போன்று வந்து இறங்கும் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு மிக பெரும் ஒரு அமானிதமான வஹீனுடைய செய்தியை மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருந்தது. அது வரும். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு வகை செய்தியான ஹதீசுகள் என்ற நபியினுடைய வார்த்தைகளும் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இணை வைப்பிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஊடுருவக்கூடிய பிதஅத்துகளை மக்களிடம் தவிர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை, தீர்ப்புகளை மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். அந்த நாட்டினுடைய மக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களுக்கு அவர்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். அந்த நாட்டில் ஏற்படக்கூடிய பொருளாதார சிக்கல்களை மக்களுக்கு தீர்வாக அமைத்து தர வேண்டும். எதிரிகளிலிருந்து வரக்கூடிய தாக்குதலை தன்னுடைய படைகளை ஏன் தானே நின்று அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். ஒரு போர்ப்படை தளபதி, ஒரு நிதி அமைச்சர், ஒரு மன்னர், மக்களுக்கு தேவையான எல்லா செயல்களும் செய்ய வேண்டிய பொறுப்பில் இருந்த நபி அவர்கள் ஒரு சின்னஞ்சிறு பிள்ளைகளிடத்தில் பேசிய செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் அக்பர். இன்னொரு செய்திங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தெருல போய்கிட்டு இருக்காங்க. தெருல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இளைஞர் என்ன செய்யறாரு, ஒரு அறுத்த ஆட்டை கட்டி தொங்க விட்டு பித்தி தோலை உரிக்கிறார். இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, நாங்கள் எல்லாம் நபியோடு சென்று கொண்டிருந்தோம் வீதியில. ஏதோ முக்கியமான அலுவலா போறாங்க, ஒரு பெரும் படை போகிறது நபியோடு. சஹாபாக்கள்
அதாவது மன்னர்னா என்ன சொல்றதுங்க, மந்திரிகள் எல்லாம் போறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு பெரும் பார்லிமெண்ட் டீம் போற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி கற்பனையில அப்படி போய்கிட்டு இருக்குது. ஒரு மன்னர், ஒரு மகத்தான இறை தூதர், மக்களுடைய நேசத்துக்குரிய தலைவர், கண் சாடை காட்டினால் தன் உயிரையே தியாகம் செய்வதற்கு கையில் இருக்கக்கூடிய தோழர்கள், அவ்வளவு ஒரு மதிப்புமிக்க ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க போய் என்ன செய்யறாங்க, அந்த தம்பிகிட்ட சொல்றாங்க, தம்பி உனக்கு உரிக்க தெரியல, நீ நவுந்துக்க, நான் உரிச்சு காட்டுறேன் பாரு. உனக்கு தோல் உரிக்க நீ செய்யறது, நீ உரிக்கிறத பார்த்தா தோலெல்லாம் பிச்சு ஒண்ணுக்கு. ஏன்னா அந்த காலத்துல தோலுங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு கார்மெண்ட்ஸ், ஒரு முக்கியமான ஒரு ஒரு அணிகலன், மக்களுக்கு உடுத்தக்கூடிய தேவை. அதே மாதிரி குளிர்காலத்துல போடக்கூடிய சட்டையாக, தண்ணீர் பையாக, அதே மாதிரி காலணிகளாக, பல்வேறு வகையான மெட்டீரியல் செய்யக்கூடிய ஒரு கார்மெண்ட்ஸ்ல உள்ள ஒரு பொருள். நீ உரிக்கிறத பார்த்தா அந்த தோலை பஞ்சு பஞ்சா பிச்சிரோப்ல இருக்கு என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நடந்து கொள்ள சொல்லி, அதுகல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹு பைனல் ஜில்தி வல் லஹ்மி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய அக்குள் பகுதி வரை, தோள்பட்டை வரை தன் கரத்தை அந்த தோலுக்கும் லஹம் அந்த இறைச்சிக்கும் இடையில் கையை விட்டு அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் உள்ள விட்டு குத்தி அந்த தோலை பிச்சு அப்படியே எடுக்கிறாங்க. என்ன செய்யறாங்க, உரித்து எடுக்கிறாங்க. அப்ப என்ன நடந்திருக்குங்க, சட்டையெல்லாம் கழட்டி போட்டு மேலாடையெல்லாம் கழட்டி வச்சுட்டு கையெல்லாம் ரத்தமாகவும், அது ஒரு கண்டிப்பா அது ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு ஒரு வகையான ஒரு கஷ்டம் தானே. அப்படி இருக்கிற ரசூலுல்லாஹ் அந்த பையனுக்கு செஞ்சு காட்டிட்டு சொல்றாங்க, யா குலாம் ஹக்கதா ஃபஜ்லுஸ், இந்த மாதிரி தான் தோலை உரிக்கணும் தம்பி, இப்படிதான் உரிக்கணும். நீ போட்டு பிடிச்சி தொங்குனேன்னு சொன்ன தோல் பிஞ்சு போயிடும், ஒண்ணுக்கு பிரச்சனை எல்லாம் போயிடும் என்று சொல்லி ஒரு தலைவர், ஒரு மகத்தான மன்னர் மக்களிடத்தில் சர்வசாதாரணமாக பழகினார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர். என் அன்பிற்குரிய சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே மக்களோடு மக்களாக வாழ்ந்த ஒரு மகத்தான தலைவர். இன்றைக்கும் உலகத்தில் போற்றப்படுகிறது என்று சொன்னால், ஒரு சிறந்த தலைவராக மக்களிடத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவருடைய செயல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதாங்க காரணம். ஆனா இன்றைய உலகம், இந்த நபியினுடைய வாழ்க்கை முறையை அறியாத உலகம், பல பேர் இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பேர் கூட அரசியலுக்கு போனா என்னங்க, இஸ்லாம் முஸ்லீமா இருந்துகிட்டு அரசியல் போனாலும் எத்தனை பேர் தெரியுங்களா சொல்லலாம், நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆயிருக்காங்க தெரியுங்களா? காரணம் என்ன? உண்மை இஸ்லாம் அவருடைய உள்ளத்தில் சென்றடையவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு ஆட்சி தலைவராக இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நடக்குங்க, நீங்களாம் பார்க்கலாம், எங்களுடைய தலைவர் தெருவில் இருக்கக்கூடிய குப்பையை கூட்டினாருமா, கடைசியில பார்த்தா இன்னொரு கேமராமேன் வீடியோ எடுத்து போறான், பின்னாடி ஒருத்த குப்பையை கொட்டிட்டு போறாங்க. நல்லா இருக்கிற பீச்சில் இவன் பழைய மில்க் பிக்கீஸ், ஆரோக்கிய பால் பாக்கெட் எல்லாம் ஒருத்த கொட்டிக்கிட்டே போறான். இது எல்லா கேமராமேனும் நிக்க வச்சுட்டு என்ன தாண்டா எடுக்கணும் கூட்டுறதுன்னு சொல்லியிருப்பான் பாருங்க அந்த தலைவர், ஒரு பெரிய நாட்டுடைய தலைவருங்க. அது ஒரு கேமராமேன் நேக்க போக்கஸை திருப்பிட்டான், கொட்டிட்டு போறதையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இந்தியா டுடேல போட்டு கிளி கிழிச்சாங்க. இவங்கள குப்பையை கொட்டி அல்ற மாதிரி ரொம்ப மோசமான ஒரு கால சூழ்நிலை இன்றைக்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு பெருமையாக அவன் வேலையே செய்யாதனாலதான் இதெல்லாம் செஞ்சு காட்டுறாங்க. யதார்த்தமான தலைவர்கள் மக்களோடு மக்களாக வாழ்ந்தால் எவனும் போய் முண்டி அடிச்சு சாவ மாட்டாங்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியும், உலகம் ஃபுல்லா பயங்கரமா காட்டுவாங்க புருணை மன்னரை. அவரு போற கக்கூஸ் எல்லாம் தங்கம்மாங்க, வச்சிருக்கிற காரு தங்கம்மா, காரு டயர் தங்கம்மா, எல்லாம் எல்லாத்தையும் தங்கம் தங்கம்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா அவர் போகக்கூடிய மலம் கூட தங்கத்தில் இருந்ததுவாங்க. அதையும் உலகம் நம்பும். எது எப்படி இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு பணக்காரர் தான். உலகத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு பணக்காரில் புருணை சுல்தான் ஒரு மன்னர் தான் உண்மையிலேயே. அவரு அந்த நாட்டுக்கு நான் போயிருந்தேங்க, 400 மேனி பொழுதுருவோன்னு அந்த தெருல போவாருங்க ரோட்ல. அவரே கார் ஓட்டிக்கிட்டு போவாரு. எந்த ஒரு மக்களும் முண்டிக்கிட்டு போய் ரோட்ல நின்று நான் பார்த்தது இல்லைங்க. எங்களை மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்தாலும் சொல்லுவாங்க, மன்னர் வர போலுக்கு போய் பால்கனியில் நின்று பார்ப்போம், மன்னர் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. அது பெரிய கருப்பு கண்ணாடி எல்லாம் போட்டு போக மாட்டாங்க, வெள்ளை கிளாஸ் தான். இந்த ப்ரொடெக்ட் கிளாஸ் எல்லாம் இருக்காது, சாதாரண வெள்ளை கிளாஸ்ல போயிட்டு இருப்பாரு. எல்லா மக்களும் சாதாரணமா இருக்கும். பள்ளி வாசலுக்கு தொழுவ வருவாரு. வந்தாங்கன்னா வெளியில இருந்து மக்கள் கை கொடுப்பாங்க, சலான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. இது எதை காட்டு தெரியுங்க? அங்க ஏன் எவனும் ஜாவுல? இங்க அற்பமான நேத்து அரசியலுக்கு வந்தவன், ஒண்ணுமில்லாத பக்குவமோ முதிர்ச்சியோ மக்களுக்கு இதுவரைக்கும் எதுவும் செய்யாத
ஒரே ஒரு முகம் வைத்துக் கொண்டு இந்த சமூகத்தில் ஒருவன் வெளியில வர்றான், அவனை காண்பதற்கு முண்டி அடித்து மக்கள் எல்லாம் செத்து மடிகிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? இதுவரைக்கும் மக்களோட வாழலன்னு அர்த்தம். எந்த ஒரு மனிதனும் நம்மளோட தொடர்ந்து 10 நாள் இருந்தா 11ஆம் நாள் போய் முண்டிக்கலாம் பார்க்க மாட்டோம். நேத்து பார்த்தோமே, இஷா தொழுகைக்கு பார்த்தோமே, நேத்து கடத்தல்ல பார்த்தோமே, அன்னைக்கு தஞ்சாவூர்ல பார்த்தோமே, அன்னைக்குதான் கும்போணத்துல பார்த்தோமே, அவன் பார்த்துட்டமேன்னு போயிடும். இது வரைக்கும் பார்க்கவே இல்லைங்கும் போது என்னன்னு இருக்குங்க, முண்டிக்கிட்டு போய் நிக்கிறான். எல்லாம் இன்னைக்கு சாவுறதுக்கு காரணமே என்னங்க? அந்நியனாக ஏதோ ஒரு உயிரினம் போன்று, அரசியல்வாதிகளை ஏதோ ஒரு ஜந்துக்களை போன்று இன்னைக்கு பார்க்கறாங்க. என்ன காரணம்? இது வரைக்கும் எவனையுமே நேரடியா பார்க்க முடியல, யாரையுமே காண முடியல, எங்கேயோ வந்தா முந்திக்கிட்டு போய் எல்லாரும் செத்து போறான். ஆனால் உண்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மக்களோடு மக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அற்புதமான தலைமைத்துவத்தினுடைய ஒரு அடையாளமாக அவர்கள் திகழ்ந்தார்கள். என் அன்பிற்குரிய சகோதரிகளே, ஒரு அற்புதமான ஒரு இஸ்லாமிய தலைமைத்துவத்தை பெற்ற நாம் இந்த செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த பண்பு நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். இந்த செய்திகளுடைய தாக்கம் நம்முடைய மக்களுடைய எல்லாருடைய உள்ளத்துல இருக்கணும். நம்மள யாராச்சும் ஒருத்தங்க அந்த மாதிரி பொறுப்புகளுக்கு தலைமைத்துவத்திற்கு வந்தால் நம்மளும் மக்களுக்கு தொண்டனாக இருக்க வேண்டும். இந்த தலைமைத்துவம் என்பது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அமானிதம் என்பதை பார்க்கின்றோம். ஆக அன்பிற்குரிய சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி முறை என்பது உலகம் போற்றும் ஒரு ஆட்சி முறையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் அவர்களுடைய வாழ்வியலை, அவர்களுடைய எல்லா வகையான துறைகளையும் பின்பற்றுவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த மக்கள் பணியை போன்று யாரும் செய்யலைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தில் இருந்தார்கள். அதுல ஒரு ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம், இப்னு மாஜாவில் இடம்பெறக்கூடிய செய்தி. அகல் போர் என்று ஒரு போர் நடந்ததுங்க. அந்த போரில் ஒரு போர் யுத்தியை கடைபிடிக்கின்றார்கள். ஒரு பெரும் பள்ளத்தை வெட்டி எதிரிகளுடைய தாக்குதல் இருந்து அவர்கள் உள்ள என்ட்ராவதிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காண்டி அது பிரம்மாண்டமான பள்ளம் தோன்றணும். ஏன்னா ஒட்டகம் தாண்ட என்ன சொல்றது, குதிரை படை கூட தாண்டக்கூடாது. குதிரைலாம் சர்வசாதாரணமா 6 மீட்டருக்கு ஜம்ப் ஆகும். அவ்வளவு அகலமான ஒரு பள்ளத்தை தோண்ட வேண்டும். அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்படி ஒரு முடிவு செய்து விட்டு நாங்கள் எல்லாம் தோண்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் பார்க்கிறேன், தன் தலையில் மண்ணை சுமந்து கொண்டவர்கள் சென்றார்கள். ஒரு மாண்டுல தலையில மண்ணை வச்சுக்கிட்டு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க சஹாபாக்கள். வெட்டி வெட்டி கொடுக்கறத தலையில தூக்கிட்டு போய் வெளியில கொண்டு வந்து போடுறாங்க மண்ணை. அப்பொழுது நான் பார்த்தேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்று பகுதியில் எல்லாம் மண்கள் படிந்திருந்ததை பார்த்து நிறைய அள்ளி போட்டிருக்காங்க. ஒரு மாண்டு தூக்கி போட்டிருந்தாலும் படாதுங்க. தொடர்ந்து ரசூல் அள்ளி போட்டதில்ல, அவருடைய நெஞ்சு வயிறு பகுதி முழுவதும் மண்ணாக படிந்திருப்பதை நான் கண்டேன் என்று செய்தி பார்த்தேன். என் அன்பிற்குரிய சகோதரிகளே, இவைகள் எல்லாம் நமக்கு பல்வேறு வகையான செய்திகளை நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம எந்த ஒரு துறைக்கு வந்தாலும் அடிப்படை பணி செய்யக்கூடியவர்களாக, அடிப்படையாக மக்களுக்கு இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு தலைவனாக நாம் திகழ வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் அல்லாஹ் அந்த தலைமைத்துவத்தை தருகின்றான். அல்லாஹ் அந்த தலைமைத்துவத்தை தருவதே ஒரு சோதனையாக, அவன் வெற்றி பெறுகிறானா அல்லது நாசமாவானா என்பதுதான். அந்த வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இனி வரக்கூடிய காலங்களில் ஆட்சி செய்யக்கூடிய மக்கள் ஒரு நல்லதொரு ஆட்சி செய்யக்கூடிய, நல்லாட்சி புரியக்கூடிய மக்களாக அல்லாஹ் அருள் செய்வானாக என்று பிரார்த்தித்து என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.